Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சிவரஜினி from CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த மேக்கப் லுக் தான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிலோ 50 rupees ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு வந்து வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாருனாலையும் வந்து இந்த மேக்கப்பில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள், ரேட் கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே வந்து பிலோ 50 rupeesல இருக்க மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு லைட் எல்லோ வித் ஸ்கை ப்ளூ கலர் குர்த்தி, ரொம்ப பாப்புலரானது அமேசானில். 224க்கு தான் வந்து இந்த குர்த்தி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைஸ் வந்து எஸ் சைஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ வாங்க இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு நான் ஃபேர் அண்ட் லவ்லியோட ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதோட ஃபேஸ் வாஷ் தனியாக வந்து ரிவ்யூஸ் அப்லோட் பண்ணுறதுனால நான் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணணும்னு இதில் காட்டல. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனிங் ஸ்டெப் வேணும் அப்படின்னா வந்துட்டு டோனிங் ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி மோஸ்ட் ஃபேவரட் 90 கிட்ஸ் கேர்ள்ஸோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஃபேர் அண்ட் லவ்லி, இப்போ நான் க்ளோ அண்ட் லவ்லின்னு மாறிருக்கு. இந்த க்ளோ அண்ட் லவ்லி க்ரீம் தான் வந்து எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூஸ் வந்து ரீசெண்ட் டைமில் தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ளோ அண்ட் லவ்லியில் வந்து ஹெச்டி லுக் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதில் ஆடில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹெச்டி ஃபினிஷிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு க்ளோனஸ் கொடுக்குதா அப்படின்னா வந்துட்டு ஒரு க்ளோ கண்டிப்பாக வந்து கொடுக்குது. ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபேர் அண்ட் லவ்லிக்கும் இப்போ வந்துருக்கு இந்த க்ளோ அண்ட் லவ்லியில் வந்துட்டு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசேஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து மற்ற மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி வந்து ஒரு ஆயிலி கன்சிஸ்டன்சி வந்து இது க்ரியேட் பண்ணல. நார்மலாக ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு நார்மல் க்ளோனஸ் வந்து கொடுக்குது. உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். ஸ்கின்னை வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் வந்துட்டு. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமை வந்து நீங்கள் ஸ்கின் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக. இந்த பிபி க்ரீமோட ரேட்டும் வந்து 40 to 50க்குள்ளே தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாருனாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் வந்துலாம் வந்துட்டு இது வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் லுக்கில் வந்துட்டு கவர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வந்துட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்துட்டு நம்ம இந்த பியூட்டி பிளெண்டரில் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஈவனாக வந்து ஸ்கின்குள்ளே வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம பிளெண்டர் வச்சுட்டு வந்து பிளெண்ட் பண்ணுறது. இது க்ரீமி கன்சிஸ்டன்சினால இருக்குது. நம்ம கையிலே கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேட்சி லுக்காக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது திட்டாக வந்து இருக்கிற மாதிரி. நம்ம வந்து இந்த பிளெண்டரை வந்து தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஈரப்பதம் இருக்கணும். ஆனால் பட் வந்து தண்ணி சொட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்க பிளெண்டர் வச்சுட்டு வந்து பிளெண்ட் பண்ணோம் இந்த மாதிரி அப்படின்னா வந்துட்டு ஈவனாக வந்து நம்மளுக்கு பிளெண்ட் ஆகும். லிப்ஸுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு லிப்ஸ் வந்து ஒரு டெஃபினேஷனாக வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டு வந்து பிளெண்ட் பண்ணும்போது பிபி க்ரீமில் வந்து ஷேட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரி வந்து எந்த லெவலில் வருதோ அந்த லெவலுக்கு வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஸ்கின் கலரும் அந்த பிபி க்ரீமும் வந்து நல்லா அப்ளை ஆகி நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு வெட் அண்ட் வைல்டில் இருந்துட்டு ரேவிங் ரெட் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கரண்ட் டைமில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் அப்படின்னா இந்த வெட் அண்ட் வைல்டோட ரேவிங் ரெட்டோட லிப்ஸ்டிக் ஷேடு தான். ரொம்ப சூப்பர் பிக்மெண்டேஷன். ஒன் ஸ்டாக் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே வந்து போதும். லிப்ஸுக்கு வந்து நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 rupees. இந்த லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது, என்னால் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களால் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய டாஸ்லர் கூட லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்கும். ரெட் கலர் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு NYBேல இருக்க லிப் க்ரையான் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஹைப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். பட் அதோட கேப்சர்ஸ் வந்து ஆட் பண்ணலை. அது வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தனால வந்து நான் ஐப்ரோஸ்க்கு வந்து ப்ரௌன் வித் பிளாக் வந்து மெர்ஜ் பண்ணி நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோஸ்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்க ஒரு ஐஷேடோ வச்சுட்டு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த ஸ்கை ப்ளூ வந்து குர்த்தியில் இருக்க கலர் வந்து ஐஸில் வந்து மேக்ஸிமம் இருக்க மாதிரி தான் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ பேஸ்க்கு வந்து நான் அந்த எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்கை ப்ளூ வச்சுட்டு வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் வந்து ஐஷேடோஸ் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து ஒரு க்ரீமி ஐஷேடோ. ஸோ அதனால் வந்துட்டு நான் ப்ரஷ் வச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன். பவுட்ரி ஐஷேடோஸாக இருந்ததுன்னா வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் வந்து ஃபிங்கர்லேயே வச்சுட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு டிப்பு. இந்த மாதிரி க்ரீமி ஐஷேடோஸ் தான் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கிடைக்கும் நார்மலாக இருக்க எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லையுமே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து எல்லோவாக இருந்தாலும் நம்மளுக்கு லைட் கோல்டன் கலராக தான் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும்.
எல்லோ கலர் வந்து பேஸாக வச்சுட்டு வந்து இப்போ ஐ ஷேடோஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த குர்த்தியில் இருக்க ஸ்கை ப்ளூ கலரை வச்சுட்டு நான் வந்து ஒரு கட் க்ரீஸ் மெத்தட் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக சும்மா நார்மலாக வந்து ஃபிங்கர்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட பிக்மெண்டேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கிளிட்டரி ஐ ஷேடோ பேலட், இது சிங்கிள் ஐ ஷேடோ பேலட். இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இதுவும் வந்து ஸ்மிட்டன்லேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஐ ஷேடோ பேலட் வந்து நம்ம கிளிட்டரி ஷேட்ஸில் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு. நிறைய ஐ ஷேடோஸ் பேலட் இருக்கிறது வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கலர் மட்டும் பிக்மெண்டேஷனாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து டச் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் க்ரீஸ் மெத்தட் மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது வந்து அந்த எல்லோ பிக்மெண்டேஷன் வந்து லைட்டாக வந்து தெரியற மாதிரியும் ஸ்கை ப்ளூ வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் தெரியற மாதிரியும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். பிகினராக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷனலாக நான் வந்து ஐ ஷேடோஸ் ஃபில் பண்ணல, நார்மலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து அந்த எல்லோ கலரை வச்சுட்டு வந்து நான் அந்த ஹை லேஷஸ் மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் மேக்கப் லுக்ஸில் மேக்ஸிமம் வந்து எல்லோ வித் பிங்க் ஐ ஷேடோஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கனால இன்றைக்கி வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து மேக்ஸிமம் இருக்க மாதிரி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் வந்துட்டு நம்ம சுடியில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தா தெரியும் ஐஸ் வந்து அழகாக இருக்கும். அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஈவனாக மெர்ஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ லைனருக்கு வந்து ஐடெக்ஸ் டாஸ்லரோட ஐ லைனர் தான் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸும் வந்து 50 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அழிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது வந்து மேக்கப் ரிமூவர் வேணும், இல்லைனா கோகோனட் ஆயில் வேணும். தண்ணியில் வந்து சீக்கிரமாக போகாது. ரொம்ப பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்கும். ஐலைனர் வந்து இந்த மாதிரி வந்து சைட்லேருந்து வரைஞ்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐலைனர் வந்து வரைய தெரியாது, பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லிக்விட் ஐலைனர் வந்து வரைய தெரியல அப்படின்னா வந்துட்டு ஸ்கெட்ச் ஐலைனர் விற்கும், அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் ஸ்கெட்ச் ஐலைனர் வச்சுட்டு எப்படி வந்துட்டு மேக்கப் டுட்டோரியலில் வந்துட்டு ஐலைனர் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு அது செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் வேணால் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. 2 ஐஸ்க்கும் வந்துட்டு ஐலைனர் சேம் இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஐ ஷேடோஸ் நம்ம ஸ்கை ப்ளூ கலர் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம கவனமாக பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்னோடய 2 ஐஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஐஸ் வந்து பார்த்தா தெரியும் அழகாக இருக்கிற மாதிரி. நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து ஐ ஷேடோஸ் போட்டு போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. பிக்மெண்டேஷன் வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்க ஐலைனரில் வந்துட்டு மேட் ஃபினிஷிங் பண்ணி வந்துட்டு நம்ம ஐ ஷேடோஸ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் மஸ்காராக்கு வந்து ப்ளூ ஹேவனோட வால்க்ரி மஸ்காரா தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் வந்து இருக்காது, நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி வந்து டார்க் ஸ்கை ப்ளூ நான் லைட்டாக எடுத்து வந்து லைட் ஸ்கை ப்ளூவாக வந்து மெர்ஜ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஐலாஷஸில் வந்து நல்லா கர்ல் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மஸ்காரா தான் வந்து நம்ம கண் இமைகளை வந்து நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து அப்ளை பண்ணுறது. கண்ணுக்கு எப்போவுமே வந்து மை அழகு தான் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து மஸ்காரா அழகாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக வந்துட்டு இருக்கணும் அந்த ஐ ஷேடோஸ். அதுக்கப்புறம் வந்து ஐ லைனர் ஃபில் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு அழகான டெஃபினிஷனாக வந்து ஐஸ் வந்து லுக்கிங்காக வந்து எடுத்து கொடுக்கும். நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கும் ஐலைனர் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணி மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐஸ் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ் தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நான் பொட்டுக்கு வந்து டாஸ்லர் ஐடெக்ஸில் இருக்க அந்த ஐலைனர்லேயே வந்து குட்டியாக ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டு வைக்கணும் அப்படின்னால வந்து ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பவுடரி ஃபினிஷ் வந்து வேணும் அப்படின்னா பவுடரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஐலாஷஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தெரியும். உங்ககிட்ட வந்து எந்த காம்பேக்ட் பவுடர் இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பேக்ட் பவுடரில் வந்து டாஸ்லரில் லூஸ் பவுடர் இருக்குது, லாக்மேயில் காம்பேக்ட் பவுடர்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இன்றைக்கி ஹிமாலயாவோட பேபி பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து எல்லாருனாலையும் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் லுக்காக வந்து ஃபங்க்ஷன் டைம்ஸ்க்கு இருக்கணும். தீபாவளிக்காகட்டும் இல்லை சரஸ்வதி பூஜை ஆகட்டும், எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மேக்ஸிமம் ஸ்கூல் கேர்ள்ஸ்லேருந்து ஆஃபீஸ் கேர்ள்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வரைக்கும் வந்து டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஹிமாலயோட பேபி பவுடர் லூஸ் பவுடர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஈவனாக வந்துட்டு ப்ரஷில் வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு திட்டாக வந்து இல்லாமல் அடித்த மாதிரி இல்லாமல் வந்து ஈவனாக வந்து ஒரு செட் பண்ண மாதிரி இருக்கும். மேட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு நம்ம மேக்கப் லுக் வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா.
இப்போ வந்து இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஹைலைட்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஹைலைட்டர் இருந்ததுன்னா வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஹைலைட்டிங்கெல்லாம் எதுவும் பண்ணலை. சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸ் ₹50 பிலோ ₹50 இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கனால என்னோடய ஐஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்கிறது. அந்த குர்த்தியில் இருக்க எல்லோவும் அந்த ஸ்கை ப்ளூவும் வந்து அழகாக டெஃபினிஷனாக வந்து ஐஸில் இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஸோ வந்து மைண்ட் பண்ணிக்காது. ஹேர் ஸ்டைல் வந்து நான் அவ்வளோக்கா வந்து சீவலாம். ஆல்ரெடி வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹேர் ஸ்டைல்லே வந்து விட்டுட்டேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஐ லுக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.